அப்படி ஒரு மகாத்மான்னா அந்த ராமசுபா சாஸ்திரிகளுடைய பிதாமகர் தான் அஸ்வத்த நாராயண சாஸ்திரிகள். ராமாயணம் ஆச்சரியமா சொல்லுவாரா. ராமசுபா சாஸ்திரிகளுடைய ஒரு மருமான உத்தர் இந்துல ராமூர்த்தி சாஸ்திரிகள் இருந்தார். சின்ன வயசுல அவர்கிட்ட ராமாயணம் நான் கேட்டிருக்கேன். பார்க்கறதுக்கே ஆச்சரியமான ஒரு தேஜஸ்வியா இருப்பார். பரமபக்தர், மகா சிஷ்டாச்சாரம் உடையவர், பரமசாது. பிரதி ஸ்லோகம் ராமாயணம் சொல்லுவார், கண்ணீர் விட்டுண்டே சொல்லுவார், மணிக்கணக்கா சொல்லுவார். டைம் வைக்க முடியாது, கடியாரம் வைக்க முடியாது அவர்கிட்ட. அவர் முடிச்ச பொழுதுதான் ராத்திரி 2 மணிக்கு முடிப்பார், 3 மணிக்கு முடிப்பார். கடைசியில ராமாயணம் தான் சொல்லிட்டு இருந்தார். புட்டிவாதமாக ராமாயணம் தான் சொல்லிட்டு இருந்தார், வேற ஒண்ணும் சொல்ல மாட்டேன் இருந்தார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பாகவத்துக்கு வந்தார். கொஞ்சம் கொஞ்சமா பாகவத்துக்கு வந்தார். வேப்பத்தூர்ல அக்ஷய் கல்யாண் ராமையர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வண்டி போட்டு தினம் 3 மணிக்கு கதை கேட்க இங்க வருவார். அவரோடு தினம் கதைக்கு வருவேனா, ராமூர்த்தி சாஸ்திரிகள் கதை சொல்றத கேட்கறதுக்கு. அவர் வந்து இருக்கிறதுனாலே, அடிக்கடி பேசி பழகிறதுனாலே பாகவதமும் சொல்றேன்னு ஆரம்பிச்சார். அப்புறம் பாகவதம் தான் சொல்லுவார்னு ஆயிட்டார் அவர். பாகவதத்துல ஏன்னா வேதாந்த ஞானம், நல்ல வேதாந்த ஞானம் உண்டு அவருக்கு. அதனாலே பாகவதம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. பாகவதன் சொல்றாரு, ஒரு தடவை ராத்திரி 2 மணியா 4 பேர் தான் கேட்கிறா, எல்லாரும் தூங்குறா. அதுக்காக அவர் நிறுத்ததா இல்ல. அவர் சொல்லிட்டே போகும்போது எதுல உட்காந்து கை தட்டுவார். இப்ப வந்து விடுதோ ருக்குமணி குட்டிய கிருஷ்ணன் தூக்கின்னு போகிறான், சித்த எழுந்திருப்போம் எல்லாரும், சித்த இதோ இதோ முடிச்சுடுறேன் அப்படியே. அப்புறம் முடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும், முடிச்சிடுறேன். ஏன் அப்படின்னா தன மறந்து உட்காந்து. அப்பேற்பட்ட பக்தாள்லாம் இருந்திருக்காளே.